Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மயிலாடுதுறையில் ஆதிதிராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட இலவச பட்டா நிலத்திற்கு செல்ல பாலம் அமைத்து தர கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள கஞ்சாநகரம் ஊராட்சியில் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா நிலம் வழங்கப்பட்டது. அந்த நிலத்திற்கு செல்ல பொதுமக்கள் பாசன வாய்க்காலை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. இதற்காக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கும் கிராம மக்கள் பட்டா நிலத்திற்கு செல்ல பாலம் அமைப்பதுடன் அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த முன்னாள் ராணுவ வீரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சங்கரன் கோவிலை சேர்ந்த செல்லமணி என்பவர் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி அரசு மருத்துவமனையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 35க்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கரன்கோவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் நிறைய பேரிட செல்லச்சாமி, கவிதா, சிங்கிலிப்பட்டியைச் சேர்ந்த கவிதா, இந்த 2 நபர்கள் எனக்கு டீன்ல இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் தெரியும் சொல்லி கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே தலா 4 லட்சம் வீதம் பணம் மோசடி செய்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி பழைய கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது சம்பந்தமாக எஸ்பி ஆஃபீஸில் ஏற்கனவே நாங்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் மனு கொடுத்தோம். இந்த மோசடியை அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். கூலி உயர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்பந்தத்தை மீறி குறைவான கூலி வழங்கி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்பொழுது ஒரு சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்பந்த கூலியை குறைத்து வழங்கி வருகிறார்கள். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர்களுக்கு இன்று மனுநாளிலே நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை கோவை திருப்பூர் மாவட்டங்களில் நிலவிக் கொண்டு வருகிறது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான வலியுறுத்தி கூலி உயர்வு அறிவிக்கப்படும் கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்களால் அறிவிக்கப்படும் ஒப்பந்தத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். எனவே கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசும் உடனடியாக இந்த பல லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் கருதி மாவட்ட நிர்வாகங்களால் அறிவிக்கப்படும் கூலி உயர்வு ஒப்பந்தத்துக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தை குறைத்து வழங்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட வாயிலாக உங்களை வலியுறுத்துகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகைக்கடை மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பரமக்குடி 5 முனை பகுதியில் செயல்பட்டு வரும் நகைக்கடையின் மாடியில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பணியில் இருந்த ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலையில் செண்பகனூர் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரத்தின் அருகே சரக்கு லாரி ஒன்று சிக்கியதால் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக சாலையின் இரு புறங்களிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் நவீன நடைபாதை வளாக பணிகளை மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஆய்வு மேற்கொண்டார்.
புதுவண்ணாரப்பேட்டை முதல் டோல்கேட் மெட்ரோ ரயில் நிலையம் வரை அமைக்கப்பட்டு வரும் நடைபாதை வளாக பணிகளை பார்வையிட்ட அவர் திட்டப்பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். முன்னதாக வடபழனி நெற்குன்றம் பகுதியில் தூய்மை பணிகளையும் மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் காரையாறு அணையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் ஆனந்தமோகன் 300 மீட்டர் நடந்தே சென்று தண்ணீரை திறந்து வைத்தார். கடந்த காலங்களில் அணையின் தண்ணீர் திறக்கும் பகுதி வரை மாவட்ட ஆட்சியரின் வாகனம் செல்வது வழக்கமாக இருந்த நிலையில் நேற்று ஏராளமான வாகனங்கள் அணையின் அருகே நிறுத்தப்பட்டிருந்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் மாவட்ட ஆட்சியரின் வாகனம் பல வாகனங்களுக்கு பின்னால் நிறுத்தப்பட்ட நிலையில் அவர் நடந்தே சென்று தண்ணீரை திறந்து வைத்தார். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட நர்சிங் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துடையூரில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சிங் கல்லூரியில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து புகார் அளித்தும் கல்லூரி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆசிரியர்கள் மிரட்டும் துணியில் பேசுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள பாலப்பன்பட்டி கிராமத்தில் தாவேக கிளை செயலாளர் அனுமதியின்றி மது விற்பதுடன் இரவு நேரங்களில் குளத்தில் கிராவல் மண் அள்ளி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியரகத்தில் சின்னதுரை என்பவர் புகார் மனு கொடுத்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். பழனிசாமி கவுண்டர் மகன் இளங்கோவன்கிறவர் பாத்தீங்கன்னா கிளை செயலாளர் தாவேகா அரசு அலுவலகங்க முன்னாடி தட்டி வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா வச்சிருக்காரு. இது சம்பந்தமா ஊர்ல பெரியவங்கள பல முறை சொல்லியும் அதை எடுக்க மாட்டேங்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நைட்ல பாறை வலசு குளத்துல மண் அள்ளுறாரு. கேட்டா நான் தான் எல்லாமே அப்படிங்கிறாரு. சட்டவிரோதமா மது விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அதை சொன்னோம்னாலும் என்ன சொல்றாரு, நான் தான் தாவேக்கால கிளை செயலாளராக இருக்கேன். என்னுடைய ஒன்றிய செயலாளர் மரிச்சலம்பை சேர்ந்த சின்ராசுங்கிறவர் என்னை எல்லா பணியும் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 நபர்களை கூட சேர்த்துக்கிட்டு தொடர்ச்சியா அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஆய்வாளருக்கும் புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டியில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராஜஸ்தானிலிருந்து உருளைக்கிழங்கு ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தில் லாரி ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவரை போலீசார் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே லாரி கவிழ்ந்து கிடந்ததால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். சென்னை பல்லாவரத்தை அடுத்த சங்கர் நகர் காவல் நிலைய எல்லையில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 266 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநீர்மலை சர்வீஸ் சாலையோரம் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக சரக்கு வாகனம் ஒன்று கேட்பாரற்ற நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த போலீசார் அந்த வாகனத்தை சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது 266 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தேர்தல் செலவின கண்காணிப்பு தொடர்பாக தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ரிப்பன் கட்டட வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகை கூட்டரங்கத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையருமான டாக்டர் GS சமீரன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் செலவின பார்வையாளர்கள் முன்னிலையில் தேர்தல் செலவின கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கிணறு தோண்டிய போது கயிறு அறுந்து விழுந்ததில் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். வாழப்பாடி அருகே சுப்பிரமணி என்பவரின் விவசாய தோட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ரோப் அறுந்து விழுந்ததில் முருகேசன் என்ற கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மெய்யனூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் கிளை மேலாளர் அறைக்குள் காலணி அணிந்து வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலுக்கு CITU தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பணிமனை கிளை மேலாளர் பிரபாகரன் தனது அறைக்குள் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் காலணி அணிந்து வர தடை விதித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக CITU மண்டல துணைத் தலைவர் செந்தில்குமாருக்கும் கிளை மேலாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து தொழிற்சங்கத்தினர் சமூக நீதி காக்கப்படாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இருப்பாளி பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி சீருடையில் ஏராளமான மாணவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்து மாலை 4 மணிக்கு பிறகும் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். எங்களுடைய கோரிக்கை இந்த கடையை எடுக்கணுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தாவைக்கா அரசு வந்த உடனே சொன்னாங்க, நாங்கள் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை 717 கடைகளை மூடுறோம்னு சொன்னாங்க. இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில. நாங்கள் இதை குறிப்பிட்டு தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட 15ஆம் தேதி மே மாதம் நாங்கள் மனு கொடுத்தோங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்போ கிராம மக்கள் எல்லோருமே இந்த சாலையை பயன்படுத்தி தான் வெளியே போக வேண்டிய தேவை இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல டாஸ்மாக் இருக்கிறது எங்களுக்கு மிக மிக பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்குங்க. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த மிருணாளினி அரியலூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தின் 19வது ஆட்சியராக ஷரண்யா ஹரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் தேவை மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், உழைக்கும் மக்கள். நம்மளோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த், அதாவது நம்மளோட பெரிய பலமே நம்மள்ட்ட இருக்கிற வாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ இந்த நிலத்தை எப்படி தொழில்களுக்கும் மற்றும் வேலை வாய்ப்பா இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இந்த அரசோட அத்தனை சஜஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த மாவட்ட நிர்வாகம் அதை எடுத்துக்கொள்ளும். திருச்சியில் தங்களுக்கு சொந்தமான வீட்டை ஆக்கிரமித்துள்ள திமுக மகளிர் அணி நிர்வாகி வாடகையும் வழங்காமல் கொலைமிரட்டல் விடுப்பதாக குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த ரஜியா பேகம் குடும்பத்தினர் அளித்த மனுவில் திமுக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா கடந்த 6 ஆண்டுகளாக வாடகை செலுத்தவில்லை என்றும் வீட்டை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தொடர்ந்து வசித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். வாடகை கேட்டால் ரவுடிகள் மூலம் கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்து தங்களது வீட்டை மீட்டுத் தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தனது தந்தை வாங்கிய கடனிற்காக தங்களை கொத்தடிமைகளாக விற்க முயற்சிப்பதாக 2 பெண்கள் புகார் மனு கொடுத்துள்ளனர். அதில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் தந்தை தங்களை தொடர்ந்து தாக்கி துன்புறுத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களது தாயாரை சொந்த ஊரான ராஜஸ்தானில் ஆதரவற்ற நிலையில் தவிக்கவிட்டு வந்ததாகவும் தங்களை அரசு பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்கள் அப்பா படிக்க விட மாட்டேங்கிறாரு. 12th கூட நாங்கள் கரஸில் தான் போய் முடித்தோம். 10th ஸ்டாப் பண்ணி வீட்டிலே தான் இருக்க சொன்னார், வேலைக்கும் அனுப்பலை. நாங்கள் கடன் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்குது. அப்பாட்ட சொன்னோம், அப்பா நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம்ப்பா, நாங்கள் உங்களுக்கு கடனை சீக்கிரம் முடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு, வேணாம் நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், இங்கெல்லாம் அப்படி போகக்கூடாது,
பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. கேட்கவும் மாட்டேங்கிறாரு எவ்வளோ சொன்னாலும். நாங்களே உங்கள் கடனை அடைக்கிறோனாலும் எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப எப்படியோ பண்ணி பார்த்தோம், விடலை. இப்போ வந்து எங்கள் வீடு வந்து வாடகையில் இருக்கும். ரெண்ட்டு ஒரு 1-2 வருஷமாக வந்து கட்டாமல் இருக்கார். கட்டாமல் இருந்து வீட்டு ஓனர் சத்தம் போடுறாரு, சொல்கிறாரு நீங்கள் வந்து எங்கள் கடை இருக்குது, எங்கள் கடைக்கு நீங்கள் வேலை பண்ணணும், ஏன்னா உங்கள் அப்பா கடன் வச்சுருக்காரு, நீங்கள் தான் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வேலைக்கு அனுப்புகிறாங்க. இவன் நேற்று கூட வேலை போய் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அந்த கடையில். நீலகிரி மாவட்டம் உதகையில் கிரயம் செய்த விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலமாக அபகரித்து உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடுகட்டி கிராமத்தில் வசிக்கும் ராஜுவள்ளி என்பவர் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் கிரயம் பெற்ற நிலத்தில் தேயிலை விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலத்தை பார்வதி, முத்தன், லட்சுமி ஆகியோர் போஜன் என்பவருக்கு போலியாக விடுதலை பத்திரம் செய்துள்ளதாகவும் ஆட்சியர் தலையிட்டு இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆர்ஓ சொசைட்டியை சேர்ந்தவங்க எங்கள் ஊரில் குடியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க அவங்க அம்மாவோட பாட்டி ஒரு போலி பத்திரம் செஞ்சு 206 பார் 1937 அப்போ வந்து ஒரு போலி பத்திரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு ஜார் பத்திரம். அதை பேஸ் பண்ணி இப்போ மற்றதை எல்லாருடைய நிலத்தையும் அபகரிக்கிறதுக்காக விடுதலை பத்திரம் செஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக தான் இப்போ இன்னைக்கு கிரைய பத்திரம் செய்யறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்து மனு கொடுத்து அதை இது பண்ண சொல்லி சாப்பிட சொல்லி கலெக்டர் நாளைக்கு என்கொயரி வச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ரேஷன் மற்றும் ஆதார் கார்டுகளை பெண்கள் வீசி எறிந்தனர். மருதுரையான் வலசு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். அப்போது தங்கள் பகுதியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டி மிகவும் அசுத்தமாக இருப்பதாக வேதனையோடு தெரிவித்தனர். கோவையில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து உள்ளதாக காருண்யா நிறுவனம் மீது இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆலாந்துறை அருகே உள்ள நல்லூர் வயல் பகுதியில் இந்துக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் மற்றும் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து காருண்யா நிறுவனம் சார்பில் கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் சட்டவிரோதமாக தேவாலயங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்துக்கு உட்பட்ட பாடாலூர் மற்றும் இருர் கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் பகுதியில் கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தனியார் நிலத்தில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அது செயல்படுத்தப்பட்டால் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படுவதுடன் விளைநிலங்கள் மாசுபட்டு விவசாய உற்பத்தி குறையும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு தனியார் நபர் ஒருவர் மற்றும் சிலர் சேர்ந்து அந்த வாணிக்காடு மற்றும் இருவர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் 30 ஏக்கருக்கு உட்பட்ட நிலங்களில் பட்டா, கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்கும் பணிக்காக தமிழக அரசிடம் மனு செய்துள்ளார்கள் என்பது பொதுமக்கள் விசாரணையிலும் அரசு அதிகாரிகள் பார்வையிடும் விதத்தில் எங்களுக்கு தெரிய வருகிறது. இது போன்று கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்க நேரிட்டால் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்க வசிக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்கு, குளம், குட்டைகள், நீர்மட்ட கீழே போயிடும். விவசாயிகள் வாழ்வாதாரமே எங்களுக்கு பாதிச்சு வறுமை கோடு பின்தங்கிய நிலைமை ஏற்படும். அதனால அரசு இதை உடனடியாக தலையிட்டு இங்க கிரஷர் அமைக்க தடை செய்யணும், விவசாயிகள் வாழ்வை காக்கணும் என்பதை கோரி பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி விவகாரம் தொடர்பாக தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் தவிக தேர்தல் வாக்குறுதி தீர்மான நகல்களை எரித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரூர் தருமபுரி சாலையில் 2 மணி நேரமாக போக்குவரத்து முடங்கியது. விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி, கருப்பு பலூன் ஏந்தி, விசில் சின்னத்தையும் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.